வணக்கம். இந்த வீடியோல நம்ம வெறும் 5 வோல்டேஜ்ல வொர்க் ஆகுற நம்மளோட ஆர்டினோல நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு, நம்ம வீட்ல இருக்கிற ஃபேன், லைட் அந்த மாரி 240 வோல்ட்ஸ் கிட்ட வொர்க் பண்ற டிவைஸஸோட வொர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு ஆர்டினோ யூஸ் பண்றதுக்கு பதிலா, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலன்ட்டா வைஃபையோட இருக்கிற ESP8266 அப்படிங்கிற சிப்பை யூஸ் பண்ணி ப்ரோகிராம் பண்ண போறேன். இத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுக்கான வீடியோ லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனைய நம்ம புரிஞ்சுக்கலாமே. நம்ம கிட்ட இருக்கிற ஆர்டுயினோ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்டேஜ்ல வொர்க் ஆகுற ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா கரண்ட் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பின்ல 20 மில்லி ஆம்பியர்ஸ் எடுக்கலாம். அதிகபட்சமா டோட்டல் ஆர்டுயினோல பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மில்லி ஆம்பியர்ஸ் கரண்ட் தான் நம்மளால வெளிய எடுக்க முடியும். ஸோ, நம்ம ஒரு 100 எல்இடிய கூட நம்மளோட ஆர்டுயினோல நேரா கனெக்ட் பண்ணி அதில கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு எல்இடிக்கு 20 மில்லி ஆம்பியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 100 எல்இடிக்கு கிட்டத்தட்ட 2000 மில்லி ஆம்பியர் அதாவது 2 ஆம்பியர் கரண்ட் பார்த்தீங்களா? அத வந்து நம்மளோட ஆர்டுயினோவால குடுக்க முடியாது. அந்த மாரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா ஒரு டிரைவர் சர்க்யூட் யூஸ் பண்ற தேவை வரும். எல்இடிக்கே இந்த கதை அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கிற லைட், ஃபேன் எல்லாம் ஸோ இந்த மாரி ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட்ட யூஸ் பண்ணி ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்யூட்ட எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படிங்கிற பிரச்சனைய தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஸோ பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இது 2த்துக்கும் நடுவுல நமக்கு பாலமா இப்போ ஒரு டிவைஸ் தேவைப்பட போகுது இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போற ரிலே. ஸோ ஒரு ரிலே என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட் சொல்றத வச்சு இன்னும் ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்யூட்ட கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த இடத்துல இந்த லோ வோல்டேஜ் சர்க்யூட் இல்லாம நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம போன வீடியோக்கள்ல பார்த்த மாரி ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்க போறோம். நம்ம கையால இந்த ஹை வோல்டேஜ தொடாம ஒரு சேஃபான ஸ்விட்சை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்றது எப்படிங்கிறத முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா? அதேதாங்க. ஆனா இப்போ அத ஒரு ஆல் பண்றதுக்கு பதிலா அத ஒரு டிவைஸ் பண்ண போகுது. அந்த டிவைஸ் தான் இந்த ரிலே. ஒரு சிம்பிள் 5 வோல்டேஜ் இன்புட்ல வொர்க் ஆகுற ரிலே இப்படி தான் இருக்கும். இதுல இங்கேயே எழுதியிருக்கு பாருங்க 5 வோல்ட்ஸ்னு. 240 வோல்ட்ஸ் டிவைஸஸ் இத கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 5 டெர்மினல் இருக்கும். இதுல ஒரு சிலது ஹை வோல்டேஜ்லயும், ஒரு சிலது லோ வோல்டேஜ்லயும் கனெக்ட் பண்ண போறோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ரிலேவோட பிக்சர் பார்த்தீங்கன்னா, சர்க்யூட்ல இப்படி தான் இருக்கும். இது ஒரு சிங்கிள் போல் டபுள் த்ரோ ரிலே. இத பத்தி நம்ம பின்னாடி இன்னும் டீடைல்டா பார்ப்போம். நம்ம அந்த ஆக்சுவல் ரிலேல பார்த்த மாரி இங்கேயும் பாருங்க 5 டெர்மினல் இருக்கு. இப்போ இதுக்கான அர்த்தங்கள நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமே. இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோ வோல்டேஜ் சர்க்யூட். இங்க தான் நம்ம ஆர்டுயினோவ கனெக்ட் பண்ண போறோம். இந்த ரைட் சைடுல இருக்கிற டெர்மினல்ஸ்ல நம்ம ஹை வோல்டேஜ் சப்ளைய கனெக்ட் பண்ண போறோம். இந்த டெர்மினல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் டெர்மினல் இருக்கும். இந்த காமன் டெர்மினல்ல தான் நம்ம இன்புட் குடுக்க போறோம். இந்த என்சி, என்ஓ டெர்மினல்ஸ்ல அவுட்புட் எடுப்போம். இந்த என்சி அப்படிங்கிறது நார்மலி க்ளோஸ்ட். அதாவது இந்த ரிலே டோட்டலா ஆஃப் ஆகிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காமன் டெர்மினல்ல நம்ம குடுக்குற இன்புட் இந்த நார்மலி க்ளோஸ்ட் அப்படிங்கிற இந்த டெர்மினல் மூலியமா வெளிய அவுட்புட்டா வரும். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி இந்த டிவைஸ் ஆஃப் ஆகிருக்கும்போது நார்மலாவே இந்த 2 டெர்மினல்ஸும் கனெக்ட் ஆகி இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுனால தான் இந்த டெர்மினலுக்கு நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னு பேரு. இந்த ரிலே ஆஃப் ஆகிருக்கிற அதே நேரத்தில் இந்த காமன் டெர்மினல் கீழே இருக்கிற டெர்மினலோட கனெக்ட் ஆகலை. ஸோ இது நார்மலி ஓப்பனாக இருக்கிறனால தான் இதுக்கு பேர் நார்மலி ஓப்பன் டெர்மினல். இப்போ நம்ம திருப்பி நம்ம லோ வோல்டேஜ் சர்க்யூட்டுக்கு போகலாம். இந்த டெர்மினலில் விசிசி அதாவது நம்மளோட பாசிட்டிவ் 5 வோல்டேஜையும் கொடுத்துட்டு இந்த டெர்மினலில் நம்ம கிரவுண்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் ஆன் ஆகிடும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஆன் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன? அதில் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது மேக்னெட்டாக மாறிடும். அப்படி அது மேக்னெட்டாக மாறும்போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். இங்கே இருக்கிற இந்த ஃப்ளாப் இருக்குல்ல, இது மெட்டலில் இருக்கும் அப்படிங்கிறனால மேக்னெட் இது இழுக்க போகுது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிடும். இப்படி தான் ஒரு ரிலேயில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட் அது ஆன் ஆகும்போது ஒரு சர்க்யூட்டை நமக்கு வேணுங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணியும், ஆஃபில் இருக்கும்போது சர்க்யூட்டை வேறு மாதிரி க்ளோஸ் பண்ணியும் நமக்கு ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிலேயில் இன்னும் ஒரு முக்கியமான சேஃப்டி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் ஏதோ ஒரு கோளாறு வந்து இதில் எந்த பாகம் வேணால் பழுதடையலாம். அப்படி ஆகும்போது இந்த ஹை வோல்டேஜ் சர்க்யூட் ஏதோ ஒரு விதத்தில் இந்த லோ வோல்டேஜ் சர்க்யூட்டோட காண்டாக்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த ஹை வோல்டேஜ் சர்க்யூட் நம்மளோட லோ வோல்டேஜ் சர்க்யூட்டில் இருக்கிற ஆர்டுயினோவாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சர்க்யூட்டாகவும் இருக்கலாம், அதை காலி பண்ணிடும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டோ கப்ளர் தேவை. இந்த ஆப்டோ கப்ளர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் வச்சு ஒர்க் ஆகுது. அதாவது ஆப்டிக்கல் லைட்டை யூஸ் பண்ணி கப்புள் பண்ணுது, 2 விஷயத்த ஒன்றா சேர்க்குது. அப்படிங்கிறனால தான் இதுக்கு ஆப்டோ கப்ளர்னே பேர். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எல்இடியும் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சாதாரண டிரான்சிஸ்டரில் ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். அதாவது இது மேலே லைட் படும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஒரு நார்மல் டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான். 3 டெர்மினல் இருக்கும். இந்த ஆரோ போட்டிருக்கிறது எமிட்டர், நடுவில் இருக்கிறது பேஸ், மேலே இருக்கிறது கலெக்டர். இந்த பேஸில் தேவையான அளவு கரண்ட் கொடுக்கும்போது இந்த எமிட்டரும் கலெக்டரும் ஒன்றா கனெக்ட் ஆகிடும். அதாவது இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல கரண்ட் கொடுக்கும்போது வேறு 2 டெர்மினல்ஸ் ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரையும் நிறைய இடங்களில் ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணுவோம்.
ஆனால் இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அது லைட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மேலே லைட் படும்போது இந்த எமிட்டரும் கலெக்டரும் கனெக்ட் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த சர்க்கியூட்டை நேராக டச் பண்ணாமல் லைட் அடித்து மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் என்ன டேமேஜ் ஆகி கரண்ட் என்ன ஆனாலும் இந்த கரண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சர்க்கியூட்டை நேராக டச் பண்ணாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோ வோல்டேஜ் சர்க்கியூட்டை ஹை வோல்டேஜ் சர்க்கியூட்லேருந்து கம்ப்ளீட்டாக பிரித்து வைக்கிது பாருங்கள். இந்த ஐசோலேஷனுக்காக தான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிலேஸ் ஒரு ஆப்டோ-கப்ளரோட கனெக்ட் ஆகி ஒரு சேஃப்டி உள்ள ஒரு ஃபங்க்ஷனல் போர்டாகவே தனியாகவே கிடைக்கிது. இந்த ரிலேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ரிலேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான், ஜஸ்ட் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்குது. ஸ்விட்சஸில் எப்படி வந்து நிறையா டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரிலேஸ்லேயும் டைப்ஸ் இருக்குது. எஸ்பிஎஸ்டி அப்படிங்கிறது சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ. எஸ்பிடிடி தான் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், சிங்கிள் போல் டபுள் த்ரோ. இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா போல் அப்படிங்கிறது நம்ம எத்தனை இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. த்ரோ அப்படிங்கிறது இந்த ஃப்ளாப் வந்து எத்தனை சைடில் த்ரோ ஆகும் அப்படிங்கிறது. ஒரு இன்புட் கொடுத்து ஒரே ஒரு பக்கம் தான் த்ரோ பண்ண முடியும்னா அது எஸ்பிஎஸ்டி. இது நம்ம ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற நார்மல் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்டி ஸ்விட்சஸ் தான். நம்ம ஒரு பக்கம் போட்டோம் ஆன், இன்னொரு பக்கம் போட்டோம் ஆஃப். அதுவே நீங்கள் ஒரு 2-வே ஸ்விட்ச் எடுத்திங்கன்னா அதில் 3 டெர்மினல் இருக்கும் இல்லையா, அதுதான் எஸ்பிடிடி. ஒரு இன்புட் கொடுக்குறோம் அண்ட் அதை 2 பக்கம் த்ரோ பண்ணி 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட் எடுக்க முடியும். இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட்னு கிடையாது. எதை வேணால் நம்ம இன்புட்டாக கொடுத்து எதை வேணால் அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2-வே ஸ்விட்ச்லேயே 2 டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதே நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இதுவே பாருங்கள், இங்கே 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சர்க்கியூட் வந்து ஒரே ரிலேயில் கண்ட்ரோல் ஆகுது. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா டபுள் போல். இங்கே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இன்புட் அவுட்புட், இங்கே ஒரு கம்ப்ளீட் இன்புட் அவுட்புட் ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் தான் த்ரோ பண்ணுறோம், ஸோ இது சிங்கிள் த்ரோ. அதே இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கியூட்ஸ் 2 பக்கம் த்ரோ பண்ண முடியும், ஸோ டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்சஸ். வாங்க இப்போ இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த சிங்கிள் ரிலே, அதே ரிலே தான் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இது 4 சேனல் ரிலே போர்ட். இந்த மாதிரி 2, 4, 8, 16ன்னு பெரிய பெரிய போர்ட்ஸும் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த 4மே பார்த்தீங்கன்னா opto-couplers. இங்கே கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூஸில் தான் நம்ம ஹை வோல்டேஜ் சப்ளை கொடுக்க போகிறோம். அண்ட் மேலே இருக்கிற இதில் தான் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் GPIO பின்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இதில் பின்னாடி இருக்கிற பின்ஸை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஹை வோல்டேஜ் காமன் டெர்மினல். அது இந்த சிங்கிள் ரிலேயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஹை வோல்டேஜ் காமன் பின். இது ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறது ஹை வோல்டேஜ் பின்ஸான்னு பார்த்தா அதான் கிடையாது. இது ரெண்டும் லோ வோல்டேஜ் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்ஸ். இந்த 2 லோ வோல்டேஜ் பின்ஸுக்கும் அப்படியே நேராக கீழே இருக்கிற அந்த 2 பின்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஹை வோல்டேஜ் பின்ஸ். இது ரெண்டும் நார்மலி க்ளோஸ்டு நார்மலி ஓப்பன் பின்ஸ். உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸோட லே அவுட்டால் இந்த குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணுறதுக்குமே இந்த சர்க்கியூட் போர்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெளிவாக ஹை வோல்டேஜுமே, மேலே பார்த்தீங்கன்னா தனியாக லோ வோல்டேஜ் பின்ஸும் கிளியராக நமக்கு இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இப்படி நம்ம போர்டை இன்னும் கிட்ட எடுத்துகிட்டு வந்து நல்லா பார்த்தோன்னா கிளியராக தெரியும். இதில் பாருங்கள், இன் 1 2 3 4ன்னு 4 பின்ஸ் நம்மளோட GPIO பின்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் VCC பின்ஸ் இருக்கும். அதே VCC தான் இந்த எல்லோ ஜம்பர் கீழேயும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற VCCயும் JD-VCC அப்படிங்கிற பின்ஸையும் நம்ம ஜம்பர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது என்ன தான் நம்ம ஒரு ஆப்டோ-கப்ளர் யூஸ் பண்ணி சர்க்கியூட்ஸை பிரிக்கணும்னு நினச்சாலும் ஒரே பவர் சப்ளை இருக்கிறதுனால இங்கே ஆக்சுவல் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் கிடையாது. இப்போது நம்ம ஒருவேளை இந்த பின்னை எடுத்துட்டு JD-VCCயில் தனியாக ஒரு 5 வோல்ட்ஸ் கொடுத்துட்டு VCCயில் நம்மளுடைய இங்கே நான் வந்து ஜம்பர் கனெக்ட் பண்ணி ஒரே தனித்தனி பவர் சப்ளை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குற நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம பார்த்த எல்லா பேசிக்ஸையும் வச்சு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளையே உருவாக்கி பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இங்கே ஹை வோல்டேஜில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தாலும் தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா இது கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தான சர்க்கியூட். இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு எந்த பவர் சப்ளையும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிளாக் கலர் கேபிளில் வர இன்புட்டை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த டோட்டல் சர்க்கியூட்டையும் கனெக்ட் பண்ணேன். இதையெல்லாம் முடிச்சுட்டு அதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா எர்த்திங்கான ஒயர், பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வர மெயின் பவர் சப்ளை. இதை லைன்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸில் இங்கே இருக்கிற இந்த 2 டிவைஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 2-வே ஸ்விட்ச், இது ஒரு 5 பின் சாக்கெட். இந்த 2-வே ஸ்விட்சை யூஸ் பண்ணி இந்த சாக்கெட்டுக்கு மெயின் பவர் சப்ளை நேராக போகணுமா இல்லை இந்த ரிலேலேருந்து போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த கான்செப்டை நம்ம முன்னாடியே ஸ்விட்ச் பற்றின வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா காமன் டெர்மினலில் எடுத்துக்கிட்டு போயிட்டு சாக்கெட்டில் கொடுத்துட்டேன்.
2-வே ஸ்விட்சோட ஒரு இன்புட்டில் மெயின் லைனை கொடுத்துட்டேன். இன்னொரு இன்புட்டில் ரிலேயில் இருக்கிற நார்மலி ஓப்பன் அப்படிங்கிற டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் காமன் டெர்மினலுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பவர் சப்ளை நேராக போயிடும். ஸோ ஸ்விட்ச் ஒரு பக்கம் இருக்கும்போது மெயின் பவர் சப்ளை, ஸ்விட்ச் இன்னொரு பக்கம் இருக்கும்போது நம்ம ரிலே என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சாக்கெட் ஆன் ஆஃப் ஆகும். அண்ட் ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ESP8266 போர்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சர்க்யூட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு ஹை வோல்டேஜ் சப்ளை ஆன் பண்ணாமல் வெறும்னே நான் இந்த ஆர்டினோவை மட்டும் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே எப்போல்லாம் என்னுடைய LED பிளிங்க் ஆகுதோ அப்போல்லாம் ரிலேவும் ஆன் ஆஃப் ஆகுது பாருங்கள். ரிலே ஆன் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு அந்த கிளிக்கிங் சவுண்டும் கேட்கும். நம்மளோட ப்ரோக்ராமும் ஒழுங்கா ஆன் ஆஃப் ரிலேவோட இன்சிசினா ஒரு 5 வோல்ட் நம்மளோட ரிலேவோட உங்க போர்டுல தனியா 5 வோல்ட் பின் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க கொடுக்கலாம். அண்ட் கிரவுண்ட் ஆஃப் கோர்ஸ் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ VCC கிரவுண்ட் அண்ட் ஒரு GPIO பின் வச்சு நம்ம இந்த ரிலேவை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போது இந்த சர்க்கியூட்டை உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக காட்டுறதுக்காக நான் ரிலே போர்டை வெளியே வச்சுருக்கிறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக இதை உள்ளே வச்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா இன்னமும் நீங்கள் இதை ஆன் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஹை வோல்டேஜ் பின்ஸில் கண்டிப்பாக 240 வோல்ட்ஸ் வரும். லைட் நம்ம கண்ணை கூசாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா அது மேலே ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வச்சு மூடிடுறேன். அண்ட் நம்மளுடைய சாக்கெட்டில் இப்போ அந்த லைட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு நான் பவர் ஆன் பண்ணும்போது பவர் சப்ளை வர்றதுனால அது ரிலே கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்மளோட லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போது நான் இந்த 2-வே ஸ்விட்சை அதர் சைட் போடுறேன். அப்படி போடும்போது நம்மளோட மெயின் சப்ளை டைரெக்டாக லைட்டுக்கு வர்றதுனால லைட் கான்ஸ்டண்ட்டாக ஆன்லேயே இருக்குது பாருங்கள். இப்போது என்ன தான் நம்மளோட ரிலே ஆன் ஆஃப் ஆனாலும் அது லைட் அஃபெக்ட் பண்ணாது. வாவ், பார்த்தீங்களா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஸ்மார்ட் ப்ளக்கை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற எந்த டிவைஸை வேணாலும் நம்மளால் ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடையும் இந்த சேனலோடைய மற்ற வியூஸோடையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணி நிறைய ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டிஸ்கார்ட்லேயும் இப்போ நம்ம ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய ஜாயினிங்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிக்காமல் இருந்தால் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நன்றி.